ஒன் லெசன் ஐ லேர்ன் த ஹார்ட் வே. எல்லாமே எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. பிஃபோர் ஐ யூஸ் டு பி a வெரி ஓப்பன் பர்சன். லைக் என் மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டேன். ஏதாவது புதுசாக பண்ண போகிறேன்னா அது என் ஃப்ரெண்ட்ஸு கசின்ஸ்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் பிஃபோர் ஐ ஸ்டார்டட். பட் யூ டோன்ட் நோ த பீப்புள் பை யோர் சைட். எவன் எதுக்காக உங்க கூட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. சில பேர் ஜென்யூனாக அவங்க கூட ஃப்ரெண்டாக உங்களை பற்றி கேர் எடுத்துகிட்டு இருப்பாங்க. தோ செட் ஆஃப் பீப்புள் யூ கேன் ட்ரஸ்ட். பட் சில பேர் நீங்கள் ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஆஃபீஸ் கலீக்ஸோ ரீசென்ட்லி காட் க்ளோசர், முன்னாடி தெரிஞ்சவங்க இப்போ திடீர்னு நல்லா பேசுகிறாங்க. பீப்புள் யூ மேட் இன் அ பார்ட்டி ஆர் சம் சோஷியல் கேதரிங். இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் பீப்புள் யூ நோ, அக்வைண்டன்ஸ் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். While you may think they are good people, they may not show their true colors to you. For example, you think you have a friend at workplace. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் லீட் பண்ணுறீங்க and you made a mistake. You take help of your so-called friend. பட் அந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு முன்னாடி அதை மேனேஜர் கிட்ட சொல்லி அவங்க நல்ல பேர் வாங்கிட்டு உங்களை கூத்து விட்டா என்ன ஆகும்? ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்கன்னு கிடையாது. டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பெனிஃபிஷியலாக இருக்கோ அப்படி தான் நடந்துப்பாங்க. அதுக்குன்னு யாரையுமே நம்பக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதே ஒர்க் பிளேஸ்லேயே உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, அதை சால்வ் பண்ணிட்டு மேனேஜர் கிட்டேருந்து காப்பாற்றுறவங்களும் இருப்பாங்க. பட் யூ ஷுட் பி ஏபிள் டு டிஃப்ரென்ஷியேட் தெம். நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு டிஸ்டன்ஸ்லேயே வச்சு யூ கேன் அனலைஸ் தீஸ் பீப்புள். என்ன மாதிரி பிஹேவியர் அவங்க எக்ஸிபிட் பண்ணுறாங்க, அவங்க மற்றவங்களோட பழகிறது எப்படி இருக்குன்னு யூ கேன் சி பிஃபோர் யூ ஃபுல்லி ட்ரஸ்ட். ஒருத்தவங்களை முழுசாக நம்புறதுக்கு முன்னாடி ஒன் ஸ்டெப் பேக் போய் நம்பலாமா அப்படின்னு யோசிச்சு பண்ணுறது நல்லது தான். இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சா கரெக்டு தான். ஆனால் என்ன பண்ணுறது, மானிடர்கள், வேற வழி இல்லை.